ஐயோ, அபச்சாரம், அபச்சாரம், கிரகச்சாரம்! என் ரத்தமே கொதிக்கிறது. இந்த வீட்டில் நான் நுழைந்ததே தப்பு. ஐயோ, என்னுடைய கால் இந்த வீட்டில் படவே கூடாது. என்ன சொல்றீங்க? நீ மோசக்காரன், நீ நாசக்காரன். அதோ பா, இந்த மாலை என் கண்ணை முறுத்துகிறதே. உங்களுக்கு மாலை கண்? அடே, உயிரோடு இருக்கும் ஒருவருடைய படத்துக்கு மாலை போட்டு வைத்திருக்கிறீர்களே, அதனால் தான் என் ரத்தம் கொதிக்கிறது. அதனால் தான் கால் என் தரையில் படமாட்டேன் என்கிறது. இருந்தாலும் இந்த அவசாரத்தை நிவர்த்தி பண்ண வேண்டும். சிஷ்ய கேடிகளே, என்னை இறக்கி விடுங்கள். குருஜி, தங்களிடம் தனியாக பேச வேண்டும். இப்படி வருகிறீர்களா? சுவாமிஜி, நீங்க என்ன மன்னிக்கணும். விஷயத்திற்கு வா. உண்மையை சொல்லிடுறேன். சொல். அந்த படத்துல இருக்கிறவரு சாகல. கஜானா பெட்டி இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அவரை இன்னும் உயிரோட வச்சிருக்கேன். அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓஹோ சாமிஜி, அதோட ஒரு பொண்ணுக்கு என் மேல ஆசை வர மாதிரி செய்யணும். இதை ரெண்டையும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்க குருஜிக்கு ஒரு பெரிய கோவில் கட்டித்தரேன். அப்புறம் நீங்க கேட்கறதெல்லாம் நான் கொடுக்கிறேன். இப்பொழுது புரிகிறது மகனே, இப்பொழுது புரிகிறது. ஜெயா சாமிஜி, குருஜி, என்னுடைய ஞான திருஷ்டியால் அம்மனுடைய பெயரை படிக்க முடிகிறது. நெத்தியில் எழுதியிருக்கிறதே ஜெயா. ஜெயாதானே அம்மனுடைய பெயர். அம்மணி உங்களுக்கு அம்மணியுடன் நன்றாக வாழ். நமஸ்கரித்துக்கொள். அம்மணி குனிந்து நிமிர்ந்து சிரமப்பட வேண்டாம். இதோ கால். ஆசீர்வாதங்கள். சாமி சாமிஜி, நான் சொன்னனே, அது அந்த பொண்ணுதான். அலேக அமரநாத, அலேக அமரநாத, விவேக விஸ்வநாத, பதரிநாத, கேதாரிநாத. அம்மணி, நான் சொன்னபடி எல்லாம் ஆடுவாயா? விவேக், விஸ்வநாத், காலையும் கையையும் அவிழ்த்து விட்டு விட்டேன். மனதை கட்டி விட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார். என் சொல்படி கேட்பாளா சுவாமி? பாலகா, சொல்படி கேட்பாளா என்று கேட்கிறாய். காலில் விழுவாளடா. ஐயோ, இது போற சாமி, இது போற சாமி. அலேக் அமர்நாத், விவேக் விஸ்வநாத், பத்ரிநாத், கேதார்நாத். ஜெய் குருஜி. மாமா, என்னை கைவிட்டுடாதீங்க. என்னை ஏத்துக்கங்க மாமா. சாமிஜி, பொடி, என்ன இது? அவளை மந்திர கைத்தால் கட்டிவிட்டேன். ஏன் சாமி? அவள் இப்பொழுது பாதி பக்குவம் தான் அடைந்திருக்கிறாள். ஒரு ரதகஜ துறக்கப்பட்ட ஆதி பூஜை செய்துவிட்டு அவளை முழு பக்குவப்படுத்தி உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன். அதுவரை பொறுமை. தங்கள் சித்தம் என் பாக்கியம். அடே சிஷ்ய கைடிகளே, கைத்த விடுற அவசரம். ஜெய் குருஜி, ஜெய் ஜெய் குருஜி. கார்கோடா சமூகத்துக்கு சாமிஜி என்னடா இப்படி அணைச்சு கூட்டிட்டு போறாரு? பக்குவப்படுத்துறாருங்க. எதுக்கும் அவர் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். மோகன், மாமா மக மனசு மாறிட்டா அவளை மனைவி ஆக்கிக்க திட்டமா? எச்சில் பண்டத்தை எடுத்து யாராவது தங்கத்தட்டுல வைப்பாங்களா? பின்ன எதுக்காக இதெல்லாம்? சொல்றேன். கஜானா இருக்கிற இடத்த மாமா சொல்ல மாட்டேங்கிறார். அது நிச்சயமா புவனாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ மனசு மாறிட்டா அவ மூலமா கஜானா இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவ கதையே
எனக்கு துரோகம் செய்யற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டதுன்னா உடனே ஜமீன்தார் இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்துருவேன். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓஹோ, அப்படியா? ஆமாங்க, தண்ணி எடுக்கிறதுக்காக ஆத்துக்கு வந்த என்ன மோகன் நாட்கள் தூக்கிட்டு வந்துட்டாங்க. சரி, அது போட்டு ஒரு சந்தோஷமான செய்தி. உங்க அப்பா உயிரோட தான் இருக்காரு. ஆமா, அவர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த மோகன சுந்தரத்தோடைய அயோக்கியத்தனத்தை எல்லாம் அம்பலப்படுத்திடலாம். ஐயோ குருஜி, பக்குவம் எப்படி இருக்கு? பாதி வந்திருக்குது. எதுக்கு இப்படி தள்ளிட்டு வந்த நீ? குருஜி என்ன கேட்டாலும் அவர் கண்ணு முன்னாடி இருந்து செய்ய சொல்லிருக்காரு சமூகம். அவர் கண்ணு முன்னாடி நீ நின்னா அவருக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. அப்ப நான் வெளியே நிற்கவா? வெளியே போய் கதவை சாத்து, நீ கூட போக்குள்ள வாத்து. வெள்ள வாடா, நான் பார்த்து. நாம உண்மையான சாமியார்னு நம்பி மோகன சுந்தரம் நம்ம வலையில விழுந்துட்டான். இருந்தாலும் அவன் மனசுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த கார்கோடகனை காவலுக்கு வச்சிருக்க மாட்டான். இந்த தடி எங்க இருந்தா ஜமீன்தார் எங்க இருக்காருங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. முதல்ல இவனை கால் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம்? வழி இருக்க. காக்கா என்னடா இது? இங்க வச்சிருந்த தங்கச்சங்கல் எங்க போச்சு? நான் தங்கச்சங்கலை காணாம போறத பத்தி கூட கவலைப்படல. அது ஏகிட்டே திருடிட்டான் பாருங்க. அவனதான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பார்க்க வேண்டுமா? குருஜி திருடனை காட்டி கொடுத்து விட்டார். விவேக் விஸ்வநாத், கார்கோடகா, குருவே, திட்சிகேடிகளா, இவனை தலைகீழாக தூக்கி பிடியுங்கள். ஐயோ, தாங்காது குருவே. குருவே, நான் தப்பே பண்ணலீங்களே. சரி, நீ தலைகீழாக நெல். முடியாதுங்க, என்னால குனியை தாங்க முடியும். அது போதும். இதோ சாரி, இந்த சங்கிலியை இவன் பெற்றெடுத்து விட்டான். இன்னும் என்னென்ன? நான் எடுக்கவே இல்லைங்க. நீ எடுக்கவில்லை, திருடி நாய். அடே சிறுவா, குருவே, நீ திருடி விட்டாய். பாலகா, சாமி, இவனை நாடு கடத்தி. அடே துரோகி, சுவாமிஜிக்காக உன்னை நாடு கடத்த இல்ல. போயிடா, போயிடு. பாலகா, சாமிஜி, என்னுடைய ஆசீர்வாதங்கள். இந்த புவனாவே அலஞ்சோஸ் மகா. சுவாமி, ரதகஜ துறக்க பதாதி பூஜையில் பதாதி மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. பதாதியும் முடிந்து விட்டால் அவள் உன்னை தேடி ஓடி வருவாள். அது போற சாமி, அது போற சாமி. சின்ன சாமி வாங்க. ஏன் நம்மள கண்டுக்க மாட்டானே அவன்? நம்ம முதல் திட்டம் வெற்றி. காவலுக்கு இருந்த தடியை முழிஞ்சான். இப்ப ஜமீன்தார் எங்க இருக்கார், எந்த நிலைமையில இருக்காருங்கிறத கண்டுபிடிக்கணும். ராஜா, நம்ம கிட்டதான் கபட தூஸ் மந்திரம் ஏராளமா இருக்கு. எடுத்து விட முதல்ல முட்டாள்தனத்தெல்லாம் மூட்டை கட்டு வெளியே போய் என்ன நடக்குதுன்னு கவனிக்க. அவ்வளவுதானே?